ஜியோஜிப்ராவில் இந்த வீடியோவில் ஸ்லைடர் டூலில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் அப்படிங்கிற டூலை பற்றி அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செக் பாக்ஸுங்கிறது அதே மாதிரி ஒரு பாயிண்டோட வியூ வந்து வேணுமா வேண்டாமா, ஒரு கர்வோட விசிபிலிட்டி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு முடிவெடுப்பதற்கு இந்த செக் பாக்ஸுங்கிறது யூஸ் ஆகுது. இந்த செக் பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு செலக்ட் பொசிஷன் வருது. இந்த செலக்ட் பொசிஷன் வந்தோன்னா பாருங்கள் கேப்ஷன், அதுக்கு நம்ம பேர் கொடுக்கணும். அப்புறம் அது எதை வந்து ஷோ பண்ணணும் வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கமெண்ட் கொடுக்கணும். இங்கே நம்ம எதுவுமே உருவாக்காதனால பாருங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சூஸ் ஃப்ரம் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்கியிருந்தோம்னா அதில் எந்த ஆப்ஜெக்டை நம்ம அந்த செக் பாக்ஸில் பயன்படுத்த போகிறோங்கிற லிஸ்ட்டை இதில் கொடுத்தோம்னா அந்த பட்டனை டிக் பண்ணோம்னா நமக்கு அது ஷோ ஆகும், இல்லைன்னா அது ஷோ ஆகாது. ஓகே, இது மாதிரி நம்ம செக் பாக்ஸை உருவாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாயிண்ட்டு அல்லது ஒரு அனிமேஷன், இதெல்லாம் நம்ம உருவாக்கி அதை செக் பாக்ஸில் பயன்படுத்தும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாயிண்ட் உருவாக்கும். பாயிண்ட் டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அடுத்தது இன்புட் பாக்ஸில் x2 டைப் பண்ணி f(x) உருவாக்கிடுறேன். அது மேலே இன்னொரு பாயிண்ட் நான் வச்சிடுறேன். இந்த பாயிண்ட்டை வந்து அனிமேஷன் கொடுத்துட்றேன். இப்போ இது மாதிரி வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணலாம், செக் பாக்ஸில் யூஸ் பண்ணி அதோட விசிபிலிட்டியை நம்ம தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட பொசிஷன் எந்த இடத்துல அந்த செக் பாக்ஸ் இருக்கணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா நமக்கு அதில் கேப்ஷன் கேட்குது, என்ன மாதிரி தலைப்பு அது கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் பாயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, பாயிண்ட்னா எந்த பாயிண்ட், இந்த பாயிண்டா இல்லை இந்த பாயிண்டா, எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், பாயிண்ட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்றேன். இந்த செக் பாக்ஸ் இப்போ டிக்கில் இருக்குது. பாருங்கள், அந்த பாயிண்ட் தெரியுது. இப்போ பாயிண்ட்டுங்கிறத நான் டிக் எடுத்து விட்டேன்னா பாருங்கள் அந்த பாயிண்ட் தெரியல. மறுபடியும் கிளிக் பண்ணால் அந்த பாயிண்ட் தெரியுது. இப்போ அந்த பாயிண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், அதோட நேம் அண்ட் வேல்யூ தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது அந்த பாயிண்ட்டு ஷோ ஆகுது. ஷோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நான் அனிமேஷனை ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ பிங்கிற பாயிண்ட்டு மூவ் ஆகி போகிறது நமக்கு தெரியுது. பிங்கிற பாயிண்ட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் செக் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் கேப்ஷன், இங்கே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். FUNCTION அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அது எதோட நம்ம இணைக்க போகிறோம்னா பாருங்கள் ஃபங்க்ஷன் F அப்படிங்கிறத இதில் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பிங்கிற பாயிண்ட் மட்டும் தனியாக அதில் இருக்கும், வேணாலும் அதையும் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பியும் சேர்த்து எஃபோட சேர்ந்து இந்த செக் பாக்ஸில் நமக்கு விசிபிள் ஆகும். பாருங்கள், இப்போ நான் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் இப்போ ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறேன். பிங்கிற பாயிண்ட்டும் போயிட்டு இதுவும் போச்சு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் தெரியும்னா இது. ஓகே, இப்போ ரெண்டும் சேர்ந்து வருது, ரெண்டும் சேர்ந்து போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ தனியாக பிரிக்கணும்னா பாருங்கள், மறுபடியும் செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் இப்போ அந்த ட்ரேஸ் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து எதை மட்டும் எடுத்துக்கிறோம்னா அந்த பாயிண்ட் பியை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ளை கொடுத்துட்றோம். இப்போ பிங்கிற பாயிண்ட் டிக்கில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்து விட்டுறேன். இதையும் எடுத்து விட்டால் இது போயிடும். ஓகே, இது ரெண்டும் பாருங்கள் தனியாக இருக்குது. இப்போ பிங்கிற பாயிண்ட்டை நான் வந்து ட்ரேஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நமக்கு பிங்கிற பாயிண்டோட ட்ரேஸ் அப்படியே தெரியுது. பாருங்கள், இப்போ ட்ரேஸ் ஆன் அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதோட பாத் வந்து நமக்கு தெரியுது. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ டிக் எடுத்து விட்டோன்னா பாருங்கள் அந்த ட்ரேஸ் ஆகிற பாயிண்ட் நம்ம எதுக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரில. இப்போ ட்ரேஸுங்கிறத போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் நமக்கு மூவ் ஆகிற அந்த ட்ரேஸ் வந்து உருவாகுது பாருங்கள். ஓகே, இப்போ இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், செக் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் நமக்கு விசிபிலிட்டி வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்து அதை காட்டுவதற்கு இந்த செக் பாக்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.